ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியான வசனம் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே ஆண்டவருக்கு விருப்பம். ஆமேன். இந்த காலை வேளையிலுமாய் கூட ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்று நாம் தியானிக்கின்ற வேளையிலே, பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த காலத்திலேயே, இந்த உலகத்தை அவர் உருவாக்கின நாட்களிலேயே ஒவ்வொன்றையும் படைத்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தை நல்லது நல்லது என்று அவர் கண்டார். எல்லாவற்றையும் நல்லது என்று சொல்லி அவர் ஆசிர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஒவ்வொன்றையும் படைத்துவிட்டு அவற்றை கண்டு அவர் மகிழ்கின்றார், அவர் சந்தோஷப்படுகின்றார். மகிழ்ச்சியோடு கூட அவற்றை ஆசிர்வதித்து அவற்றை பழுகி பெருகும்படியாக எல்லா இயற்கையையும் அவர் ஆசிர்வதித்த தேவன் இந்த நாட்டும் மனிதர்களையும் பார்த்து அவர் என்ன சொல்லுகின்றார்? இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று, எனக்கு விருப்பம் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பதை அவர் விருப்பமாக இருக்கிறது. உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறீர்கள். இதோ ஆபிரகாமுக்கு சொல்றார், நீ ஆசியாக இருப்பாய், நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருகச் செய்வேன் என்று கூறுகின்றார். தன்னிடத்தில் வருகின்ற மக்களை, தன்னை நோக்கி வருகிற மக்களை ஆண்டவர் ஆசிர்வதிப்பதிலே மிகவும் விருப்பம் உள்ளவராக இருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்காக காத்திருக்கிறவர்களாக, அவரை தேடி வருகிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக, அவருடைய நன்மை தனங்களாலே உங்களை நிரப்புகிறவராக, அவருடைய தயவினாலே, இரக்கத்தினாலே, கிருபையினாலே அவர் உங்களை நிரப்புகிறவராக இருக்கின்றார். இந்த நாள் முழுவதும் அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, இதோ இந்த நாளிலுமாய் கூட நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு, உங்கள் பட்சத்திலே நின்று செயலாற்றக்கூடியவராக இருக்கின்றார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதங்களை நாம் நமக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால், நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தை நாம் தேடி வர வேண்டும். அதிகாலையிலே, குறிப்பாக அதிகாலையிலே நாம் முதலாக ஆண்டவருடைய திருமுகத்தை நாம் தேடி ஓடி வரும் பொழுது அவர் எல்லா கிருபையாலும், எல்லா நன்மை தானத்தினாலும் நம்மை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள, அவருடைய ஆசீர்வாதத்திலே இந்த நாள் முழுவதும் ஓட நாம் ஆசிப்போம், விரும்புவோம். அவருடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு நம்மில் பெருகுகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வும் சுகமும் பலமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சபிக்கிறவர்களை, உன் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசுகிறவர்களுக்காக நீ ஜெபித்து அவர்களை நீ ஆசிர்வதி என்று கூறுகிறார். ஆசிர்வதிப்பதே நம்முடைய ஊழியமாக, நம்முடைய பணியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ நம்மை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் சபிக்காதீர்கள், அவர்களை நீங்கள் ஆசிர்வதியுங்கள். இந்த நாளிலே நாம் அநேகரை, ஒருவேளை நம்மை பகைக்கிறவர்களை, நம்மை நிந்திக்கிறவர்களை, நமக்கு வேண்டாதவர்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை பார்த்து, ஆண்டவரே இவர்களை ஆசிர்வதிங்க என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாத்திரத்தை நிரப்பக்கூடியவராக இருக்கின்றார், நம்மை ஆசிர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். நமக்குரியவர்களை மட்டும் நாம் ஆசிர்வதிக்காத படிக்கு நமக்கு வேண்டாதவர்களையும், நம்முடைய பகைவர்களையும், நம்மை நிந்திக்கிறவர்களையும், நம்மை புறக்கணிக்கிறவர்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நினைவு கூர்ந்து அவர்களை நாம் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய பாத்திரங்களை ஆண்டவர், நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் செழித்தோங்க செய்வார், ஆசிர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாட்டிலே நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நானும் செபிக்கின்றேன். தொடர்ந்து நாம் ஒன்றாக இணைந்து இறையரசை கட்டி எழுப்புவதற்கு ஒருவரை ஆசிர்வதித்து நாம் செபிப்போம்.
ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, இந்த காலை வேளையிலுமாய் கூட ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் ரகசியங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் உணரும்படியாக இந்த காலை வேளையில உங்களுடைய பாதத்திலே நாங்கள் தரித்திருக்கின்றோம், அமர்ந்திருக்கிறோம் அப்பா. இதோ காலை வேளையிலே நாங்கள் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற அதே நேரத்திலே உம்முடைய கரம் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபையாலும் நன்மைதனத்தினாலும் ஆண்டவரே, இந்த நாளில் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்பக்கூடிய தேவனாக நீர் இருக்கிறீர் அப்பா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பகைவர்களை நாங்கள் மனதார ஆசீர்வதித்து ஆண்டவரே, உமக்கு பிரியமான மக்களாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புவது போல நாங்களும் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிற மக்களாக மாற எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.